நான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணேன், ஆனா என்னோட அப்ளிகேஷன் எதுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படியா? இந்த 6 பாயிண்ட ஃபுல்லா பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் மினிமம் 700 இருக்கணும். அதுக்கு கீழ இருந்ததுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட salary மினிமம் 25,000 ரூபாய் இருந்தா மட்டும் தான் நீங்க பேங்க்ல அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கீழ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் கம்பெனியாவோ இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாவோ இருந்ததுன்னா உங்களோட அப்ளிகேஷன் பேங்க்ல வந்து ரிஜெக்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 4, நான் ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆயிடுச்சு, உடனே இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிபில்ல அடுத்தடுத்து என்கொயரிஸ் சிபில் என்கொயரி நிறைய பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். பாயிண்ட் நம்பர் 5, நான் லோன் அப்ளை பண்ண என்னோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கு, எனக்கு வீட்டு வெரிஃபிகேஷன் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வெரிஃபிகேஷன் வரப்போ உங்களோட வீடு வந்து டோர் லாக் இல்ல வந்து உங்களோட வீட்டு கிட்ட உங்களோட நேம் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ரெசிடென்ஸ் வெரிஃபிகேஷன் நெகட்டிவ் அப்படின்ற ரீசனால கூட உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 6, நான் ஆல்ரெடி ஒரு பேங்க்ல லோன் எடுத்து ப்ராப்பரா பே பண்ணிருந்தேன், 2 பவுன்ஸ் மட்டும் பண்ணிருந்தேன், அதனால நான் திருப்பி லோன் அப்ளை பண்ண எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு பேங்க்ல நீங்க டிஃபால்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த பேங்க்ல நீங்க லோன் அப்ளை